ஆக்சுவலி நேற்று ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்க்கு யங் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ மேரேஜ் ஆகி 6 months ஆச்சு. ஸோ தே வாண்ட் டு பி பேபி. ஸோ பேபி ப்ராசஸில் இருந்தாங்க. அவருக்கு வந்து என்ன டயக்னோசிஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹேவிங் ஒரு ஆன்சியஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 5 years பிஃபோர் ஒரு வீடியோ போட்டுச்சோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தே கேம் ஃபார் கவுன்சிலிங்ஸ். ஸோ இப்போது என்ன மாதிரி டயட் சஜஸ்ட் பண்ணும், அந்த பர்டிகுலர்லி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் த டயட் வில் பி தி காமன் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஜெண்டர்ஸ். அண்ட் ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க, சார் ஒய் த ரீசன் த பர்டிகுலர் தி யங் ஜென்ரேஷன்ஸ் த ஹேவிங் த performance anxiety, sexual performance anxiety as well erectile dysfunctions இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரீசன்ஸ் இருந்தாலும் யங் ஜென்ரேஷன்ஸ் அந்த பர்டிகுலர்லி 26 to 30, 35 இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்சைட்டி அண்ட் பர்டிகுலர்லி பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி இருக்குது. அண்ட் want to be baby on every month, the expectations baby every monthும் ஹாப்பி லைஃப்பில் ஈடுபடும் போது அவங்க வந்து பேபிக்காக எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறதுனால கூட இந்த ஆன்சைட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே ரொம்ப ரீசன்ஸ் இருந்தாலும், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி ரொம்ப ரீசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஃபைனலாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஜென்ஸோட அந்த விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எல்லாம் ஒர்க்அப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கவுன்சிலிங் வந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்க டயக்னோசிஸ் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி இருக்குது, ப்ளஸ் ஆன்சியஸ் டு ஹேவ் பேபி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆன்சியஸ் ஸ்டேட்லையுமே எப்போதுமே ஹாப்பி லைஃப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் கூட அப்படி தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டயட்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி டயட்ஸ் எடுக்கும்போது இதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரான அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும், பேபியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரொட்டீனாக நம்ம காமனாக எல்லாத்துக்கும் சொல்கிறதான், நம்ம ரொட்டீன் லைஃப்பில் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஃபேட் பாடியாக இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் டயட் ஷார்ட்ஸ் வந்து வேறுபடும். பட் நம்ம நேச்சுரலாக இருக்கவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். என்னென்னா காலை எழுந்துச்சுன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வீக்லி 7 daysனால் 5 days வந்து நீர் ஆகாரம் தான் சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வடித்த தண்ணி, அது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் மோர் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வாக் போகணும். கம்பல்சரியாக மார்னிங் ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் கம்பல்சரியாக வாக்கிங் போகணும். பட் ஆனால் தட் ஷுட் பி இன் அ ரெகுலரைஸ்ட். இப்போ நீங்கள் மார்னிங் போகிறீங்க அப்படின்னா அது ரெகுலராக மார்னிங் போகணும். 2 days மார்னிங் 2 days ஈவினிங் அப்படி இர்ரெகுலராக போகக்கூடாது. அண்ட் கண்டிப்பாக காலையில் ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மார்னிங் 11 o'clock வந்து ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து கொண்டைக்கடலை, பயிறு வகைகள் அந்த மாதிரி தான் எதாவது சாப்பிடணும். தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு அந்த மாதிரி வீக்லி 1 days ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் கொண்டைக்கடலை ஊற வச்சது, வேர்க்கடலை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுவே ரொம்ப நல்லது. அண்ட் மார்னிங்கில் நான் சொன்னது இட்லி, தோசை இல்லாமல் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கம்பு, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் வந்து கேப்பை, புட்டு இந்த மாதிரி ஏதாவது அந்த சிறு தானியங்கள் ஹை கலோரி இருக்கும். அதில் வந்து செமன் கவுண்ட்ஸ்லாம் அதிகமாகும், பாடி கூலிங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப நியூட்ரிஷனல், ஹைலி ஃபைபர்ஸ் ப்ளஸ் ஹை ரிச் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த கவுண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வெயிட் கெயினும் ஆக முடியாது. அது நேச்சுரலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து ரொம்ப மினிமலைஸ்டாக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, அவியல் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நான்வெஜ் லைக்கர்ஸ் அப்படின்னா கலோரிஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஒரு 4 பீஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ஃபிஷ் குழம்பு எடுத்துக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை வந்து தவிர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 1 or 2, நாட் எக்ஸ்டீனிங் மோர் தட். ஏன்னா ரொம்ப எடுத்திங்கன்னா கலோரிஸ் அதிகமாக இருக்கும், வெயிட் கெயின் ஆகும், இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு கலோரிஸ் நியூட்ரலாக இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்கணும், கவுண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணணும், பேபியும் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈவினிங் வாக்கிங் போகிறீங்கன்னா ஈவினிங் வாக்கிங் போங்க. ஈவினிங் ஏதாவது சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பர்டிகுலர்லி வந்து பொமேக்ரானட், ஆப்பிள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கட்டும், கெமிக்கல் கலக்காததாக இருக்கட்டும். நமக்கு தெரியல நேச்சுரலி கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹீட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து அன்னாச்சி பழம், பப்பாளி இதெல்லாம் கொஞ்சம் பாடி ஹீட்டாக இருக்குன்னா அதெல்லாம் தவிர்த்து
தவிர்த்துக்கிறது நல்லது. அவகோடா எடுத்துக்கலாம். ஓகே, ஈவினிங் அல்லது நைட் வந்து கண்டிப்பாக பாதாம் இந்த மாதிரி ஊற வச்சது ஒரு 5-10, நாட் மேக்ஸிமம் 10க்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதிகமாக கலோரி எடுக்கிறது வேஸ்ட்டு. அது அப்டமனில் போய் சேவ் ஆகி பெல்லி தான் போடுமே தவிர அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் 5லேருந்து 10 சீட்ஸ் மாதிரி எடுத்தால் போதும். கேஷ்யூனா 10, பாதாம்னா 10 அப்படி எடுத்தால் போதுமானது. நைட்டு செவ்வாழை பழம் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கணும். ஒரு கப் ஆஃப் மில்க் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் ஃபேட்டியாக இருப்பீங்கன்னா 1/2 கப் எடுத்தால் போதுமானது. இது வந்து நார்மல் டயட் சார்ட். ஸோ இதே தான் ரொட்டீன். மார்னிங் எந்திக்கிறீங்க, நீர் ஆகாரம் சாப்பிட்றீங்க, இந்த சிறுதானியங்கள் எதாவது சாப்பிட்றீங்க, பயிர் வகைகள் எதாவது சாப்பிட்றீங்க, மதியம் ஒரு கப் ஆஃப் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஈவினிங் வாக்கிங் அண்ட் நைட் ஏதாவது நேற்று கேஷ்யூ எடுத்திங்கன்னா இன்றைக்கி பாதாம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு வந்து அது ரிலேட்டடாக நம்ம ஹை ரிச் வேர்க்கடலைன்னா இப்போ நீங்கள் 8 மணிக்கே எடுத்துக்கணும். நைட்டில் எடுத்திங்கன்னா டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஏர்லியராகவே உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டயட் சார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக பயிர் வகைகள், குறிப்பாக இந்த கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், பழங்கள், நம்மளுடைய கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உள்ள வகைகள், செவ்வாழை பழங்கள், நீர் ஆகாரங்கள், ரொம்ப குறிப்பாக இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப கலோரிஸ் அதிகமாக எடுக்காதீங்க. லிமிட்டடான கலோரிஸ் எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரியாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மொபைல் யூசேஜ், ரேடியேஷன் போர்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரேடியேஷன்ஸ் ரொம்ப இருக்குது, அல்லது நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பேபி பிளானிங் இருந்தீங்கன்னா அது ஒரு 6 மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பில் வந்து மடியில் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, ஹீட் எக்ஸ்போஷர் ஆகுது, இல்லை டிரைவிங்கில் இருப்பீங்க, டிரைவராக இருக்கீங்க, ஹீட் எக்ஸ்போஷர் ஆகுதுன்னா மினிமமாக எவ்வளோ ஹீட் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் ஹேவ் அ சக்ஸஸ். ஏன்னா இதே மாதிரி நம்ம ரொம்ப கவுன்சிலிங்ஸ் கொடுத்து டயட் சார்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த சில்வர் பானையை அவாய்ட் பண்ணிவிட்டு மண்பானை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா பித்தளை பானை யூஸ் பண்ணுங்கள். அது பாடிக்கு ரொம்ப நல்லது. அந்த கலோரிஸ் நல்லா பேலன்ஸ் பண்ணும். அந்த பர்டிகுலர் மெட்டல்ஸ், இந்த அலுமினியம், பித்தளை இதெல்லாமே வந்து பாடிக்கு தேவையான அந்த கம்போசிஷன்ஸ் நல்லா இருக்கனால ஸ்பெர்ம் குவான்டிட்டி, அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் மேக்ஸிமம். அண்ட் எது பண்ணக்கூடாது அப்படின்னா 9 மணிக்கு மேலே பெட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் யூசேஜ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹீட் எக்ஸ்போஷர்ஸ், பாடி ஹீட்டு தூண்டக்கூடிய சாப்பாடு, உணவு வகைகள் தவிர்த்துக்கணும். லேட் நைட் சாப்பிட்றதை தவிர்த்துக்கணும். கண்டிப்பாக ஹை கலோரி, சுகர் ஃபுட், ப்ரிசர்வேட் பண்ண கலோரிஸ்லாம், ஹை கலோரி ஸ்வீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாமே 1/3 ஆஃப் சுகர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ நைட் ஒரு கப் ஆஃப் அதில் 1/2 கப் ஆஃப் மில்க் எடுக்கிறீங்கன்னா சுகர் சும்மா பிஞ்சு போட்டால் போதும். ஓகேவா? ரொம்ப நீங்கள் ஹைலி பீப்புள் அப்படின்னா யூ கேன் டேக் சேஃப்ரான்னு சொல்ல மறந்துட்டேன், குங்குமப்பூ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஹை ரீச்சாக இருக்கும். ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும், ஹை ரீச் அது. அண்ட் மோர் ஓவர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டிக்கெல்லாம் அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீட் எக்ஸ்போஷர், டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஹாப்பியாக மைண்டை வச்சுக்கணும். எப்பயுமே மைண்ட் திங்கிங் வந்து ஒருநிலைப்படுத்தணும். ஓகேவா? எந்திரிச்ச உடனே அந்த டே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற 1 or 2 minutes ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை ஸ்கெடியூலில் பிளான் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை இன்கேஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் எது இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு நீங்கள் யூ கேன் ஹேவ் அ ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.